லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. நாளை மறுநாள் 96 தொகுதிகளில் நடைபெறும் 4ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான அனல் பறக்கும் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவு பெறுகிறது. 7 கட்டங்களாக நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளன. இதையடுத்து ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிஷா, பீகார் உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த 96 தொகுதிகளில் நாளை மறுநாள் 4ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்து முடித்துள்ள நிலையில் 4ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான உச்சகட்ட பரப்புரை இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. அதன் பின்னர் தொகுதிகளுக்கு சம்பந்தமில்லாத வெளியாட்கள் அனைவரும் வெளியேறிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து ஆந்திராவில் 175 தொகுதிகளை கொண்ட சட்டமன்றத்திற்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு ஆட்சியை கைப்பற்றுவதில் தற்போதைய முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. ஒடிஷாவிலும் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் நடைபெறுகிறது. ஒடிஷாவில் மொத்தமுள்ள 147 சட்டமன்ற தொகுதிகளில் முதல் கட்டமாக 28 தொகுதிகளில் மட்டும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ஒடிஷாவில் ஆளும் பிஜு ஜனதா தளம் கட்சிக்கும் பாஜகவுக்கும் இடையே கடும் போட்டி காணப்படுகிறது.